சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். சேவைகளை சரியாக செய்யணும் கவர்மெண்ட்டு. அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். மழைநீர் வடிகால் வாரியம் அப்படிங்கிறது எதுக்கு இருக்குது ஃபஸ்ட்டு? ஆக்சுவலி இதுக்கப்புறம் வரப்போகிற பிரச்சனையை முன்கூட்டியே சரி செய்யணும். அதை எதுவுமே ஒரு திட்டமிடாமல் செயல்படுது இந்த கவர்மெண்ட்டு. அதுக்கு நம்ம ஒரு ரெக்வஸ்ட்டாக ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். சரியாக செய்யணும். அதை தான் எதிர்பார்க்குறாங்க எல்லா மக்களுமே. மழைநீர் பணிகள் பண்ணாமல் இருந்தால் என்னென்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கே தெரியும். வேறு ஒன்றும் இல்லை. மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஓகேவா? வீடு இருக்கிறவங்களுக்கு ஓகே, வீடு இல்லாதவங்களுக்கு அனௌன்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் தகுந்த ஒரு முன்னெச்சரிக்கையாக எல்லாமே செய்யணும். அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். குழந்தைகள்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்களே சொல்கிறீங்க. இப்போ நாங்கள் ஒரு 108ல் ஒர்க் பண்ணுறோம். அனௌன் பேஷண்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக இருக்கிற டேஸ்லேயே நாங்கள் எடுக்க முடியல, அவங்கள ரெக்கவர் பண்ண முடியல. அந்த அளவுக்கு பிரச்சனையை சந்திக்கிறோம். மழை அதுக்கப்புறம் ஒரு வெள்ளம் அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுன்னா ரொம்ப சிரமம்தான். அதுக்கு அவங்க முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏரியாவில் ரொம்ப மோசமாக இருக்குது. தண்ணி வந்துடும் அடிக்கடிக்கு, கரண்ட்டு பாதிக்கும், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தடையாகும். சென்னையில் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். மழை பெஞ்சாலே அந்த கரண்ட்டு ப்ராப்ளம், அந்த தண்ணி அதெல்லாம் பிரச்சனை வரும். அந்த தண்ணியில் விதைக்கின்னு போகும். கொஞ்சம் கஷ்டம்தான். மழை காலம்னால கொஞ்சம் கஷ்டம்தான் சென்னை பொறுத்த வரைக்கும். ஏரியாலாம் ரொம்ப மோசம். தண்ணி மழை வந்தாலே எங்கள் ஏரியா ரொம்ப மோசம். அது கவர்மெண்ட்ட கேட்டு அது சரி பண்ணணும். எங்கெல்லாம் தண்ணி தேங்குதோ அந்த இடத்துல திரும்பவும் வடிகால் போட்டு அது ரெடி பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு தண்ணி தேங்காது. ஆனால் இப்போ ஓரளவு பரவாயில்ல. முன்ன விட இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு தண்ணி தேங்குறது எல்லாமே. பெய்யும்போது தேங்குது, ஆனால் பிறகு உடனே வடிஞ்சிருது. அது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் அவங்க ஸ்டெப் எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியர் பண்ணுவாங்க. அது இருக்க தான் செய்யுது. அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டு பண்ணுவாங்க. நம்மளும் வண்டி ஓட்டும்போது பள்ளத்தில் விழுந்துச்சுன்னா இதாகுது, வண்டி நிறையா டேமேஜ் ஆகுது. அந்த மாதிரி சின்ன பாதிப்புகள் வர தான் செய்யுது. அது ஒன்றும் பண்ண முடியாது. மழை பெய்யும்போது போகும்போது விழுந்தால் அது எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் இருக்குது. வர வழியில் அங்கங்கே மட்டும் நிற்கிது. பெரம்பூர்லேருந்து வந்துன்னுக்குறான், அங்கங்கே நிற்குது. ஆனால் இல்லை, இதுக்கு முன்னாடி போன மழைக்கே இவங்க இப்போ ரீசனாக பெஞ்சதில்லை. அப்போயே எல்லாமே கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்க. அநேகமாக இப்போ மழை பெஞ்சா கூட ஒரு 3 hours 4 hours எல்லா வடிகட்டுற மாதிரி தான் பண்ணிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஆட்டோ எடுத்துன்னு போகிறோம்ல, அதனால் சொல்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியுது. அது அநேகமாக அது பின்னி மில்லாண்ட தான் அந்த ப்ராப்ளம் இருக்குது. கொஞ்சம் மழை பெஞ்ச நேரத்தில் அந்த நேரத்தில் பள்ளம் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கொஞ்சம் மழை பெஞ்சா வெளில வரது கொஞ்சம் சஃபர் பண்ணி தான் வர வேண்டியது இருக்கும். ஏன்னா எங்கே பள்ளம் இருக்குதுன்னு தெரியாது. மழை பெஞ்ச நேரத்துக்கு பள்ளம் நிறையா இருக்குது, தெரிய மாட்டேங்குது. நிறைய இடத்துல அது மாதிரி தெரிய மாட்டேங்குது. தண்ணி தேங்குதுன்னா நம்மளுடைய இது கெப்பாசிட்டி 15 டிஎம்சி தண்ணி அந்த அளவுக்கு தான் சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் மழை தான் சென்னை தாங்கும். சென்னையில் எல்லா சிட்டியுமே அவ்வளோதான் தாங்கும். அதுக்கு மேலே ஒரே நாளில் 25 இப்போல்லாம் அதிகமாக வருது. ஒரே நாளில் 25 சென்டிமீட்டர் மழை, 40 சென்டிமீட்டர் மழைன்னா அது தண்ணி தேங்க தான் தேங்கும். இந்த வடிகால் பண்ணியெல்லாம் 15 சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் போயிட்டே இருக்கும். அதுக்கு மேலே வரும்போது உங்களுக்கு தாங்காது. கண்ட்ரிலையும், நம்ம கண்ட்ரிலன்னு இல்லை, எல்லா கண்ட்ரிலையும் போய் அங்கே விசிட் பண்ணி அங்கே எப்படி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு தான். இப்போ சிங்கப்பூரில் தண்ணி நிற்காதுன்னு சொல்லுவாங்க. அங்கே 15 சென்டிமீட்டருக்கு மழை கிடையாது. அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி இங்கே பண்ணியிருக்காங்க. பட்டு இங்கே திடீரில் தானே இப்போது ஒரு 3-4 வருஷமாக பார்த்திங்கன்னா திடீர்னு 40 சென்டிமீட்டர் மழை, 50 சென்டிமீட்டர் மழைன்னும்போது அது போகிறதுக்கு வழி இல்லை. அவ்வளோதான், அது ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி டெவலப்மெண்ட்டு அன்றைக்கி கம்மியாக இருந்தாங்க, 40 கோடி இருந்தாங்க. இன்றைக்கி 120 கோடிக்கு மேலே வந்துடுச்சு ஜனத்தொகை. நிறைய ஆக்கிரமிப்பு ஆயிடுச்சு. அதெல்லாம் இருக்குது. இங்கே மேக்ஸிமம் இவ்வளோ தான். அதாவது பருவகால மழைன்றது கணக்கு பண்ணுவாங்க. பருவகால மழை இவ்வளோ தான் வரும். 20 சென்டிமீட்டர் மழை வரும்னா 20 சென்டிமீட்டர் ஒரு முறை 8 சென்டிமீட்டர் வரும், 10 சென்டிமீட்டர் வரும், 15 சென்டிமீட்டர் வரும், படிப்படியாக வரும். இந்த நேரத்துக்கெல்லாம் ஒரு அளவுக்கு மழை இருக்கணும் நம்மளுக்கு. இது வரைக்கும் சென்னைக்கு மழை வரல. மற்ற இடத்துல வந்திருக்கு, இங்கே வரல. இப்போ கிராமப்புறத்தில்னா பக்கத்தில் ஏரி இருக்கும், இது இருக்கும், போயிடும். இங்கே சென்னையில் நமக்கு இருக்கிறது
அந்த இந்த கால்வாய் மட்டும்தான் இருக்குது இல்லையா, அந்த கால்வாய் மட்டும்தான். அதில் தான் இதெல்லாம் கனெக்ஷன் பண்ணி பண்ணுறாங்க. பட்டு இதை கொஞ்சம் இன்னும் முறையாக பராமரிக்கணும். அப்பப்போ க்ளீன் பண்ணி பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் முறையாக பண்ணோம். இருந்தாலும் திடீர்னு 15 டிஎம்சி 15 சென்டிமீட்டருக்கு மழைக்கு மேலே போனால் தண்ணி ஒரு நாள் 2 நாள் தேங்க தான் தேங்கும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எப்படி இருந்தது, இப்போது போன வருஷம் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு மேலே வந்து தண்ணி நிற்கலை. முன்னெல்லாம் வந்து வேளச்சேரி மற்ற ஏரியாலாம் பார்த்திங்கன்னா 1 வாரம் 10 நாள் இருந்தாலும் தண்ணி வடியாது.